அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜாஜா டெக் மொபைல்ஸ். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஸ்டாக்ஸ் வந்து வீடியோ போடவே முடியல. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஸ்டாக்ஸ் வரையும் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ரெகுலராக ஸ்டாக்ஸ் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு ஸ்டாக் பண்ண காட்டல, அப்படி இப்படி லைனாக காட்டுங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ரேட் லீஸ்ட் பட்ஜெட்டில் ஆக்சுவலாக 5G டிவைஸும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான டிவைஸும் இருக்கு. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ராட்ச் டென்ட் உள்ளது, அதுக்கு மாதிரி லைட்டாக கேமராவில் டஸ்ட் உள்ளது, அதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒன் பை ஒன் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 13C. இது ஒரு 5G டிவைஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB நினைக்கிறேன். அதை காட்டிடுவாங்க. ஆமாம், ரெட்மி 13C 5G. இதோட வேரியன்ட் 4 128 நினைக்கிறேன். 4+128GB RAM. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸாக கொடுக்கும். ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட் பவுச் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஓரளவு க்ளீன் கண்டிஷன் தான். ஒரிஜினல் காம்போ தான். காம்போவில் வந்து சேஞ்சும் பண்ணல. ஒரு ஒரிஜினல் டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5800 ரூபீஸ் கொடுக்குறோம். 5800 ஒரு 5G டிவைஸ். 4GB வேரியன்ட் 4+4 கூட ஆட் பண்ணிக்கலாம். 4+4GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட இருக்கும். அந்த 4 வந்து விர்ச்சுவல் ரேமா நீங்கள் வந்து 8GB கூட மாற்றிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5800 5800 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5G டிவைஸில் ரேட்டு கம்மியில், அதாவது பார்த்தீங்கன்னா போக்கோ M3 Pro. M3 ப்ரோன்னு வந்துட்டாலே உங்களுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். இதோட ஸ்பெக்கு காமிச்சேன் பாருங்க. போக்கோ M3 Pro இது ஒரு 5G டிவைஸ் தான். இதோட வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB வேரியன்ட் அண்ட் 128GB இன்பில்ட் இருக்குது. டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. லைட்டாக பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்காது. ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்காது. நான் டிஸ்பிளேல நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான். பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக கிளாரிட்டி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் கம்மியாக தான் கொடுக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5500 ரூபீஸ் கொடுக்கும். 5500 ஒரு போக்கோ M3 Pro. இந்த சின்ன ஒரு மைனர் இஷ்யூவை கன்சிடர் பண்ணி, ஆக்சுவலாக இது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 6.5 வரைக்கும் வைக்கலாம். இது ஒரு லைட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஒர்க் ஆகலனால ஜஸ்ட் 5500 ரூபீஸுக்கு. இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6GB வேரியன்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு ஒரிஜினல் கேமரா, ஒரிஜினல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல காம்போலாம் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் 5500 ரூபீஸ் கொடுக்கும். சூப்பரான ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிறான் பாருங்க, போக்கோ F4. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கேமிங் டிவைஸ் தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 11,000 12,000 ரூபீஸ்லாம் போடும்போது அப்பயே நல்லா சீக்கிரமாக போகும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள போயிருங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB வேரியன்ட் 128GB பில் நினைக்கிறேன். உள்ள போயிருங்க சார். போக்கோ F4 128GB பார்த்துட்டோம். இது என்ன வேரியன்ட்? 8GB 8GB + 4GB. 8ன்றது ஒரிஜினல் ரேமு, 4GB விர்ச்சுவல் ரேமு, 8GB RAM 128GB இன்பில்டோட பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இதுல 2 இஷ்யூ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேக் டோர் லைட்டாக சின்னதாக கிராக் இருக்கு. நான் ஒரிஜினல் டிவைஸ் எதுவும் மாற்றலாது. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கேமரா மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிளராக இருக்கு. பேக் கேமரால பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜூம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆப்ஜெக்ட் கிட்ட எடுத்து வந்து நல்லா க்ளீனாக இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பிளர் இருக்கு. ஆனால் இந்த பெரிய கேமராலாம் நல்ல க்ளீன் கிளாரிட்டி இருக்கு பாருங்க. பெருசில் ஃப்ரண்ட் இந்த ஃப்ரண்ட்ல இந்த மேக்ரோ ஜூம் இன் பண்ணால் மட்டும் லைட்டாக பிளர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக இது வந்து 11,000 to 12,000 வித்துட்டு இருந்தோம். கடைசியாக 10,500 ரூபீஸ் கூட போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிளருக்கும் ப்ளஸ் இந்த பேக் டோர் கிராக்குக்கும் சேர்த்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6,900 ரூபீஸ் கொடுக்கும். 6,900 ரூபாய்க்கு ஒரு 5G டிவைஸ் தான். அந்த கேமரா கூட நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண கூட சரியாகவும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேக் டோர் கூட கிராக் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே பேக் டோர் மாற்றிக்கலாம். 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட ஜஸ்ட் 6,900 ரூபீஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5G ஃபோன்லேயே ரேட் கம்மியில் இங்கே பாருங்க, Pixel 6a. இதுவும் ஒரு சூப்பர் டிவைஸ் தான். இதோட பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இது ஒரு 5G டிவைஸ் தான். இதுவும் சூப்பரான ஆக்சுவலாக நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. பேக் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஸ்க்ராச்சோ டென்ட்டோ பவுச் மார்க் கூட இல்லை, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமும் நல்லா இருக்கு. இதோட ரேட் இது ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே நல்லா இருக்கும். இதோட வேரியன்ட் 6GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட இருக்கு. பிக்சல்னாலே நல்லா சீக்கிரமாக மூவ் ஆகிற ஃபோன் தான். Pixel 6a பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக டிஸ்பிளேல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கிராக் இருக்குது பாருங்க. ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால அந்த அது மேலே ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுற போது அன்ஈஸியாக கூட ஃபீல் பண்ண மாட்டீங்க. நல்லா க்ளீனாக தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கிளாஸ் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டாலே இது மோர் தென் எனஃப் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஜஸ்ட் 6,700 ரூபீஸ். 6,700 ரூபாய்க்கு Pixel 6a கொடுக்குறோம். சூப்பரான டிவைஸ் தான். தேவைப்படும் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A15. இதுவும் ஒரு 5G டிவைஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 128 நினைக்கிறேன். 128GB தெரியும். ஆமாம், 6GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட. இது ஒரு க்ளீனாக தான் இருக்குது. டிவைஸ்லாம் எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,800 ரூபீஸ் கொடுக்கும். 7,800 ரூபாய்க்கு ஒரு 6 128 ப்ளஸ் உங்களுக்கு 5G டிவைஸோட இருக்குது. ஒன்லி டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7,800 ரூபீஸ். அப்புறம் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. S21 FE 2 ஃபோன் இருக்குது.
பீஸ் நல்லா க்ளீன் தெளிவாக இருக்குது, நல்ல தெளிவான கண்டிஷன் தான். டிஸ்பிளேலாம் அவ்வளோ சூப்பரான க்ளீனான கண்டிஷன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபிங்கர் டிஸ்பிளேயோட இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் அண்ட் 128 கூட இல்லை, 256GB இன்பில்ட். கரெக்ட், 8GB வந்து ரேம் இருக்கும் அண்ட் 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், குவாலிட்டியான இதுதான். டிஸ்பிளேக்காகவும் இதோட கேமராக்காகவும் வாங்கலாம். இது லாஸ்ட்டு ஒரு 2 days பிஃபோர் வந்து 12,500 12,800 ருபீஸ் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் கொடுக்கும். 12,000 ரூபாய்க்கு சாம்சங் S21 FE 5G கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட இருக்குது ஜஸ்ட் 12,500 ருபீஸ் கொடுக்கணும். 12,500 ரூபாய்க்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இதுக்கும் சாரி 12,300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது வந்து 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரேட் தான். டிஸ்பிளேக்காகவும் கேமராக்காகவும் அவ்வளோ சூப்பரான நல்ல ஸ்லிம்மான டிவைஸ் தான். இது 12,000 ருபீஸ் கொடுக்குறோம். இது 12,300 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் Pixel 7 கூட இருக்குது. Pixel 7 6A பார்த்தோம், ரேட் ரொம்ப கம்மியான 6,700 ருபீஸில் பார்த்தோம். Pixel 7 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்டோ இல்லாட்டி அந்த டிஸ்பிளேல அந்த மாதிரி சின்ன மைனர் கிராக் கூட சொன்னோமே அந்த மாதிரி கூட இல்லை, அவ்வளோ க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 128 நினைக்கிறேன். 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டு. ஆமாம், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,500 ருபீஸ் எவ்வளோ போட்டது. நான் ரேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ரேட் கம்மியிலலாம் இருக்குது. ஜஸ்ட் 2,000 2,500 ருபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு 2,500 ரூபாய்க்கு ரெட்மியில் 8A தான் ஃபோன் தான். இது 4GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட 4GB 64GB இன்பில்டோட இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஃபோனு. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெம்பர் கிளாஸ் தான் போட்டுருவாங்க, இதெல்லாம் எடுத்தாலே க்ளீன் ஆகிடும். எடுத்தா பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதோட டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் காம்போலாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,500 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் ஐஃபோனில் ஏறக்குறைய ஒரு 4 ஃபோன் வச்சுருந்தோம். 4 ஃபோனில் வந்து உங்களுக்கு 3 ஃபோன் போயிடுச்சு. ரெட் கலர்லேயே மொத்தம் 5 ஃபோன் போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB வேரியன்ட் மட்டும் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 26,500 ருபீஸ் எவ்வளோ போட்டேன். இப்போ கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி ஹெல்த்தும் நல்லாயிருக்கு. பேட்டரி ஹெல்த் வந்து மோர் தென் 80 இருக்குது பாருங்க. 256GB வேரியன்ட்டு. ஐஃபோன் 13 இது. ஐஃபோன் 13 ஸ்டோரேஜ் காட்டிதான் பாருங்க. 256GB இன்வெர்டு. பேட்டரியோட இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 81 இருக்குது. அதனால ஓரளவு க்ளீன் கண்டிஷன், அந்த ஸ்க்ராட்சோ போஸ்ட் மார்க்ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சைடில் மட்டும் லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு. அதாவது இந்த ஃப்ரேம் இதில் வந்து அந்த சைலண்ட் பட்டன் போடுவோம்ல அதில் மட்டும் லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது. இந்த இது சைட்லேயோ ஸ்க்ராட்ச் டென்ட்டோ அந்த மாதிரி போஸ்ட் மார்க்ஸ் கூட இல்லை. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,500 ருபீஸ், 25,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு தான். 256GB வேரியன்ட் அது ஸ்பெஷலாக. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து விவோ Y29 கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். விவோ Y29 ஜஸ்ட் 6 days ஓல்டு, பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் உள்ள ஃபோன் தான் இது. இதோட ஸ்பெக்லாம் உங்களுக்கே தெரியும். 5,500 மில்லியம்ஸ் பேட்டரி, ஜஸ்ட் 6 days ஓல்டு, 6GB வேரியன்ட் 128GB பில்டு. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 16,500 17,000 சம்திங் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,900 ருபீஸ் கொடுக்குறோம். இன்னும் உங்களுக்கு வந்து 11 months வந்து 20 days 25 days வாரண்டி இருக்குது. அதாவது 11.5 மாதத்துக்கிட்ட வாரண்டி இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட்டு பில் எல்லாமே இருக்குது. புதுசாக எதுனா ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. சார்ஜர் கிட் எல்லாமே இருக்குது. இதோட வேரியண்ட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட. நோட் சீரிஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரெட்மி நோட் 12 பாருங்க, உள்ள 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இதோட டிஸ்பிளேவும் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே தான். ஏறக்குறைய உங்களுக்கு LED டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,900 ருபீஸ், 7,900 ரூபாய்க்கு ரெட்மி நோட் 12 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். இதோட சீரிஸ் சூப்பராக இருக்கும். 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,900 ருபீஸ், 7,900 ரூபா. அப்புறம் விவோ T2X இது ஒரு 5G டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது, ஒரிஜினல் காம்போவும் இருக்குது. இதோட சார்ஜ் மட்டும் இல்லை, சார்ஜ் வேணால் போட்டு காட்டுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,300 ருபீஸ், 7,300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். விவோ T2X 5G ஃபோன், 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட், சார்ஜர், USB எல்லாமே இருக்குது. அப்புறம் விவோவில் X80 இது லாஸ்ட்டாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, டிவைஸ் இருக்குது. டிவைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெளிவாக இருக்குது. இதோட வேரியண்ட்டும் சூப்பரான வேரியண்ட் தான். சாரி 8GB 128 தான். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளஸ் இதோட டிஸ்பிளே ரெண்டுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். விவோ X சீரிஸ் கொஞ்சம் டாப்பாக இருக்கும். 8+8GB வேரியன்ட்டு, 3.5 GHz இதோட இருக்குது பாருங்கள். இதோட ப்ராசஸர் டைமென்சிட்டி 9000 கொடுத்துரும். ஆக்டோ கோர், Android 15. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, பீஸும் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்டு, பவுச் மார்க்ஸு இல்லாட்டி இந்த ஃப்ரேமில் கூட ஏதோ ஒரு சின்னதாக ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, நல்லா க்ளீன் கண்டிஷனாக இருக்குது. இது ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் ஃபோன் தான். இது ஆக்சுவலாக X சீரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, USB எல்லாமே சேர்த்தே இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18,300 ருபீஸ், 18,300 ரூபாய்க்கு விவோ X80
எக்ஸ் சீரிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் விட்டுன்னு தெரியல, இது ஒரு ஐஃபோன் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். M7 Pro இது கூட ரேட் கம்மியில் தான் இது இருக்குது. இது கூட தனியாக ஒரு ஆட் போட்டுப்போன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. பட் உங்களுக்கு ஒரிஜினல் இது காம்போ வேறு காம்போ தான் போட்டிருக்காங்க. பட் ஓரளவுக்கு குவாலிட்டியான காம்போ தான். லைட்டாக கிராக் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4900 rupees. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் 128 சாரி 6GB வேரியன்ட் 128GB போக்கோ M7 கூட இல்லை, M7 Pro இப்போ கூட இன்னும் வந்துட்டு தான் இருக்குது பாருங்க. M7 இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்குது. M7 Pro இது அடுத்த சீரிஸ் தான். புதுசு தான் பார்த்தீங்கன்னா 18 to 20,000 18,000 சம்திங் இருக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4900. அது இது கன்சிடர் பண்ணி டிஸ்பிளே ஆக்சுவலாக டிஸ்பிளே ஒர்க்கிங் தான். பட் லைட்டாக ஒரு கிராக் இருக்குது. ப்ளஸ் காப்பி டிஸ்பிளே. இதோட ரேட் சொன்ன மாதிரி 4900 கொடுக்குறோம். அப்புறம் இதே மாதிரி 4000 4500 rupeesல வேறு ஃபோன்லாம் கொடுத்து பாருங்க. ரெட்மி நோட் 11 இது ஒரு ஆக்சுவலாக ரெட்மி நோட் 11 இது ஒரு 4G டிவைஸ் தான். பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருக்குது. சார்ஜர் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் காம்போ தான் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4950 கொடுக்கும். 4950 ரெட்மி நோட் 11 4G. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB வேரியன்ட் 128GB பில்லோட இருக்குது. ஒரு நல்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே 90 Hz ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி. இதுக்காகவே வாங்கலாம் தாராளமாக. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4900 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரியல்மி பேட் மட்டும் இருக்குது. இருக்கிறதே கை வலிக்குது கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் நோட் 20 அல்ட்ரான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வேறு ஏதோ இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் சம்திங் வாங்கினாங்க. ரெட்மி கேலக்ஸி நோட் 20 இது ஒரு 5G டிவைஸ் தான். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்காங்க. ரிமூவ் பண்ணிக்கிட்டு பாருங்க. ரிமூவ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு சின்னதாக ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு LED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்காக தாராளமாக வாங்கலாம். 11 இந்த டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம். இது சூப்பரான குவாலிட்டியான டிஸ்பிளே இது. ப்ளஸ் உங்களுக்கு இதோட கேமரா கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வேரியன்ட். ஆமாம் 8GB வேரியன்ட் 128GB பில்லோட ஸ்டைலஸ் கூட இருக்குது. ஸ்டைலஸ் இருக்குது. இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷன் தான். லைட்டாக ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. ஏன்னா பழைய ஃபோன் தான் இது. இது ஒரு ஆக்சுவலாக புதுசு கண்டிஷன்லாம் வந்து 18,000 19,000 சேல் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேக்காக மட்டுமே விற்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இதோட டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே. சப்போஸ் யாருன்னா நோட் 20 டிஸ்பிளே யாருன்னா கம்பெனியில் போய் கேட்டிங்கனாலே தெரியும் சொல்லுவாங்க. சாம்சங்கோட சர்வீஸ் சென்டர்லேயே ஏறக்குறைய உங்களுக்கு 12,000 to 15,000 rupeesலாம் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஃபுல் கிட்டோட இருக்குது. சாம்சங் ஃபோனு. இதோட வேரியன்ட்டு சொன்ன மாதிரி இது ஸ்டைலஸ்லாம் ஒர்க்கிங் தான். எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. கண்டிஷன் மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு கொஞ்சம் அப்படி இருக்க தான் மேலக்கூடிய. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 11,500 rupees கொடுக்கும். 11,500 சாம்சங் நோட் 20 11.5 கூட வேணாம். ஜஸ்ட் 10,500 rupees 10,500. ஏன்னா புதுசாக நாங்கள் ஃபோன் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுறேன். இது ஒரு வந்து 10,500 சாம்சங்கில் நோட் 20 5G ஃபோனு. குவாலிட்டியான டிஸ்பிளே சூப்பரான இது தேவைப்படும்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus 11R இது ஒரு 5G டிவைஸ் தான். பீஸில் நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது ஓரளவுக்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16GB வேரியன்ட் அண்ட் 256GB பில்லோட இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 16256 வந்து 20,500 rupees போட்டிருக்கோம். அது ரொம்ப க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைல்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸ்க்ராச்சஸ்னால் இந்த ஃப்ரேமில் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி அந்த பீஸில் நல்லா க்ளீன் கண்டிஷனாக தான் இருக்குது. அந்த ஸ்க்ராச்சஸ் கன்சிடர் பண்ணி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18,300 rupees கொடுக்கும். 18,300 OnePlus 11R 16GB வேரியன்ட் 256GB இந்த வேரியண்ட்டுக்காகவே தாராளமாக வாங்குவாங்க. யூஸ்வலாக வந்து 8,128 18,500 19,000 போடுறாங்க. இது 16GB அண்ட் 256GB பில்லோட ஸ்டோரேஜோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,300 rupees கொடுக்குறோம். சாரி 18,300 சொல்லி 18,900 rupees. 18,950 கொடுக்குறோம். 18,950 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு ரியல்மி பேட் இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். 3GB வேரியன்ட் 32GB பில்லோட. பட் இதோட ஸ்பெக்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு 10.4 inch பெரிய வைடு டிஸ்பிளே கிடைக்கும். 7100 mAh பேட்டரி. டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5,950 கொடுக்குறோம். 5,950 ஒரு 10 inch டேப் வாங்குது. நான் உள்ளே போகணும். ரியல்மி பேடு தான். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, சார்ஜர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார்ஜர் USB எல்லாமே அதோட ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே இருக்குது. சார்ஜரோட சேர்த்து வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200 rupees மட்டும் கொடுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6,200 கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் டிவைஸ்னா 5,900 rupees கொடுங்க. 5,900 கொடுங்க. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். வெறும் லீஸ்ட் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சேல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்மகிட்ட நிறைய சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி 5G ஃபோன்ஸ் இந்த மாதிரி ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பாக வேணும். இதுலேயே கொஞ்சம் ஒரு 2-3 ஃபோன் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் கூட இருக்குது, வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. லேப்டாப்ஸ் கூட கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பெக்கான லேப்டாப்லாம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் ஆடில் காட்டுறேன். Until then, thanks for watching. Thank you so much for your time. Keep watching, keep subscribing, friends refer பண்ணுங்க. Thank you so much.